கோயிலுக்கு வந்தியா? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். என்னையா? என்னம்மா விஷயம்? நீ மாமனை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறியா? இந்த பாரு, நான் என் மாமனை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால ரெண்டுல ஒண்ணு நாமளே முடிவு பண்ணிக்கலாம் தான் நான் உன்னை பார்க்க வந்தேன். இப்படி உட்காரு. காசு வச்சிருக்கியா? 1 ரூபாய். 1 ரூபாய். செல்வி, வேண்டாம் செல்வி. எதுக்கு இந்த விளையாட்டுல? சாமி காசு சுண்டி போட்டே முடிவு பண்ணிக்கலாம். செல்வி, நான் பூ விழுந்தா மாமா எனக்கு, தலை விழுந்தா மாமா உனக்கு. புரியுதா? வேண்டாம் செல்வி. சின்ன வயசுல இருந்தா நம்ம 2 பேரும் இப்படிதானே. உனக்கு பிடிச்ச சாமியை நீ வேண்டிக்க, எனக்கு தெரிஞ்ச சாமியை நான் வேண்டிக்கிறேன். ஓகே, ரெடி? 1 2 3. தங்கசாமி, வெள்ளிசாமி, பொண்ணுசாமி, இந்த 1 ரூபா காசு சுண்டி போட்டு முடிவு பண்ற அளவுக்கு இந்த மாமா உங்க 2 பேருக்கும் கேவலமா போயிட்டான். எந்திரிக்க 2 பேரும். நான் மட்டும் சரியான நேரத்துல வரலன்னா என் நிலைமை என்ன இருக்கும்? எப்படி? பூ விழுந்தா உனக்கு, தலை விழுந்தா தலை விழாது. விழாதான். இத சுண்டி விட்டு முடிவு பண்ண வேண்டியவன் நான். ஆளாளுக்கு சுண்டி விட்டு இருந்தீங்கன்னா ராஜகுமார் என்ன இழுத்து வாங்க நினைச்சீங்களா? எங்க போறீங்க? வீட்டுக்கு. வீட்டுக்கு முடிய பாரு, நோண்டிடுவேன். அந்த உண்டியல் எடு. எடே, அது அங்க போய் மாட்டு. இது எங்க எடுத்த? உண்டியில இருந்து குளிக்க எடுத்தேன். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா சாமி காசு உண்டியில இருந்து எடுத்து எனக்காக சுண்டுவேன்? இது மட்டும் தானே இருக்கு, வேற எதுவும் இல்லையே? இது உள்ள போடு. பாத்திரியம்மா, வீட்டுக்கு போ. என்னம்மா இது? எப்ப பார்த்தாலும் இந்த புறா கிட்ட லெட்டர் எழுதி அனுப்பிக்கிட்டு இது எங்கே கொண்டு போய் விடுமோ தெரியல. சீக்கிரமா எல்லாமே நல்லபடியா முடியணுங்கிறதுக்காகத்தான் இத அனுப்புறேன். இத பாருமா, நீ செய்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எதுவுமே விளையாட்டு ஆடக்கூடாது. என் விளையாட்டுத்தனத்தை எல்லாம் நான் விட்டுட்டேன். என் மாமனுக்கு பிடிச்ச மாதிரி புடவைய கட்டிக்கிட்டு கருப்பராய சாமி கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். கருப்பராயன் சாமி கோயிலுக்கா? எதுக்குமா? என் மாமா எனக்கு கிடைக்கணும் தான். இந்த கோலத்துல மட்டும் மாமா என்ன பார்த்தாரு, டிங்கிரி டக்கடிங்காலதான். நான் இவ்வளவு நாளா நம்பி போறது சாமி கிட்ட, ஆனா இன்னைக்கு நம்பி போறது என் மாமன் கிட்ட. நான் இது வரைக்கும் மாமா கிட்ட வாய் திறந்து எதுவுமே கேட்டதில்லை. இன்னைக்குதான் முதல்ல கேட்க போறேன். அதுக்கு அவரு ஓ குடுக்கறேன்னு சொல்லுவாரு. அப்படின்னா உன்னையே குடுமாமான்னு கேட்பேன். அதுக்கு அவர் என்ன சொல்ல போறாரோ தெரியல. நிச்சயமா மாமா என்னத்தான் கட்டிக்குவேன்னு சொல்லுவாரு. 2ல 1 தெரியாம வரமாட்டேன். நான் வரும்போது மாமா மனசோட தான் வருவேன். கோயிலுக்கு போறவங்க தேங்காய் பழத்தோட தான் போவாங்க. இது என்ன கூட நிறைய பூ? நான் கோயிலுக்கு போக வரல மாமா. பின்ன இத்தனை நாளும் நான் கருப்பராயன் கிட்ட வாய் திறந்து கேட்ட வரத்த இப்ப என் மனசுக்குள்ளேயே உங்ககிட்ட கேக்குறேன். அத நீங்க தான் கொடுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் வேண்ட சாமி கருப்பராயனா இருந்தாலும் எனக்கு வரம் கொடுக்கிற சாமி நீங்க தானே மாமா. இந்த கூடையில இருக்கிற சிகப்பு வெள்ளை பூவுல ஒரு பூவை நீங்க எடுக்கணும். அது நான் நினைச்ச பூவா இருக்கணும். செல்வி அம்மா, ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும்ல. தாய், தாய், ஐயோ
வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இப்ப முதல் தடவையா கேட்க போறேன். நான் என் மாமா மேல உசிரியா வச்சிருக்கேன் கருப்பராயா. என் மனசு பூராவும் என் மாமன் தான் நிறைஞ்சு இருக்காரு. ஆனா அவரு மனசுல நான் இல்ல, வைதேகி தான் இருக்கான்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் மனசுல இருக்கிறது இப்ப நான் உன்கிட்ட சொல்ல போறேன். என் மாமா ஆசைப்படியே வைதேகிய என் மாமா கூடவே சேர்த்து வச்சுட்டு என் மாமனையும் வைதேகியையும் நீதான் சேர்த்து வைக்கணும். நான் உன்கிட்ட கேட்க வந்தது வேற, இப்ப கேட்டுட்டு நிக்கிறது வேற. நான் ஒண்ணும் அழல. யாரு உள்ள? யாரு வெளிய? ஏய், நான் சங்கையா வந்திருக்கேன். அடடே, மேலுட்டுக்காரரா? நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அம்மா என்ன வேணும்? 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும். 2 லட்சம்? இப்பதானே ஒருத்தர்கிட்ட கொடுத்து விட்டேன். போட்டிருக்க டவுஸ் 2 ரூபாய் பெறாது. 2 லட்சம் நீ கொடுத்தியா? கிண்டலா? வீட்டுக்கு வரவங்க கிட்ட என்ன வேணும்னு கேக்குறதா எங்க வள்ளுவர் வீட்டு பண்பாடு. பண்பாடெல்லாம் பழைய காலத்தோட போச்சு. இனிமே யாரு வந்தாலும் என்ன வேணும்னு கேட்காத. கேட்ட வீட்டுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் அழட்டு போயிருவாங்க. ஆமா, உங்க அக்காங்க என்ன விஷயம்? விஷயம் இருந்தா தான் கூப்பிடுங்களோ? நடவுக்கு பணம் கொடுக்கணும், கூப்பிடு. பணத்தை என்கிட்ட கொடுங்க, நானே கொடுத்துறேன். தம்பி, உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். ஆனா தொகை கொஞ்சம் பெருசு. இம்புட்டு இருக்குமா? இம்புட்டு 50 ரூபா. 50 ரூபா தானே? உங்க அக்கா வர சொல்லு, பண பிரச்சனை. பெருசுகளை சமாளிச்சிடலாம் போல இருக்கு. இந்த சிறுசுகளை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. வாங்க தம்பி. வாங்க வாங்க பெருசு வாங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க தம்பி. பரவாயில்லைங்க. வயக்காட்டுல நடந்ததெல்லாம் பூவாயி சொல்லிச்சு. ஊருக்குள்ள உங்க மாதிரி ஒருத்தர் இருக்கிறதுனால தான் வயசு பொண்ணுங்க தைரியமா நடமாட முடியுது. ஆமா, ஏது இவ்வளவு தூரம்? நடவுக்கு பணம் கொடுக்க வந்தேன். அப்படியா? அதுக்கு என்ன என்கிட்ட கொடுங்க, நானே கொடுத்துடுறேன். ஐயா, உங்ககிட்ட கொடுத்துருவேன். நீங்க எங்கேயாவது பணத்தை மறந்து வச்சுட்டு நாளைக்கு பூவாயி மத்த ஆளுங்க நடவுக்கு வரலனா எங்க அப்பா என்ன திட்டுவாரு. நானே நேரில் கொடுத்துட்டேன்னா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீங்களே அப்படி சொல்லும் போது சரிதான். பூவாயி, பூவாயி. என்னப்பா? மேல விட்டு தம்பி நடவுக்கு பணம் கொடுத்துட்டு போக வந்திருக்கு. வாங்கி வச்சுக்கிட்டு வெள்ளனா வயக்காட்டுக்கு போங்க. சூரியன் புறப்படுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? கிழக்கு வெளுக்க எல்லாரும் வந்து சேத்துல நிப்போம். பணத்தை நீங்களே வாங்கிக்கப்பா. அட, உன் கையில கொடுத்துட்டு போனா நிம்மதியா இருக்கும்னு தம்பி சொல்லுது. வந்து வாங்கிக்கம்மா. இப்படியே எப்படி வாங்குறதுப்பா? நீங்களே வாங்கிக்கங்க. ராணி கையோட இருக்கா, அதனால நீங்களே கொடுத்துறேன்னு சொல்றீங்க. இந்தாங்க வாங்க தம்பி. வணக்கம் வணக்கம். என்ன எந்த பக்கம்? அது ஒண்ணு இல்ல, சும்மா அந்த பக்கம். சரி. என்னடா முத்துவேலு, நீ எப்ப வந்த? நீ புடவைய கீழ்ச்சி அப்பயே நான் வந்துட்டேன். ஏங்கா, உங்ககிட்ட இருக்கிறதே 2 புடவை. இது நீ இப்படி கீழ்ச்சி கட்டி போட்டனா அப்புறம் நீ கட்டிக்கிறதுக்கு என்ன பண்ணுவ? ஆபத்துக்கு பாவம் இல்லடா. பாவம் பார்த்து ஆபத்து வராம இருந்தா சரி.
வீட்டுக்காரரே, நடவுக்கு பணம் கொண்டாந்துருக்கீங்களா? களை எடுக்க பணம் கொண்டு வந்தேன். நீ வேற கண்ணாடி சில்ல காலை குத்திருச்சுல, பயங்கரமா வலிக்குது. வலிக்குதா? அதுக்கு வைத்தியர் வீட்டுக்குள்ள போகணும். வள்ளுவர் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அது கண்ணாடி சில்ல யார் எடுத்து விட்டாங்களோ அவங்களே வைத்தியம் பண்ணனா காயம் சீக்கிரமா ஆறிடுமா. அதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஒக்கால சீக்கிரம் கூப்பிடுறா. எங்க வலிக்குது? இங்கயா? ஒக்கால கூப்பிடுறா. வாங்க வாங்க. அக்கா வந்தோன்னா வலி ஜாஸ்தி ஆயிருச்சு. சும்மாறா, ரொம்ப வலிக்குதே. நீ போய் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிட்டு அப்படியே கரண்டியை காய வச்சு கொண்டா. சரி. ஐயோ, நீர் கொத்துக்குச்சு. உப்பு வச்சு சுட்டா சரியா போயிடும். பூவாயி, உன் கையு பூ போல இருக்கிறதுனாலதான் ஊர்ல எல்லாரும் உன்னை பூவு பூவுன்னு கூப்பிடுறாங்களா? ஆமா, நீ என்ன பூவு? காலையில கனகாம்பரம், மத்தியானம் மறிக்கொழுந்து, சாயந்தரம் ஜாதி மல்லி, ராத்திரியில அரளிப்பூ. ஆமா, காலையிலயும் சாயந்தரமும் நல்ல பூவா சொன்ன, ராத்திரில மட்டும் ஏன் அரளிப்பூ? அரளிப்பூன்னா விஷம். என்ன மாதிரி கல்யாணமாகாத ஏழை பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் ஆகுற வரைக்கும் அரளிப்பூ மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் கற்பை காப்பாத்த முடியும். சரி, கல்யாணம் ஆயிட்டா? மனோரஞ்சிதம். ரொம்ப அழகா பேசுறியே. இந்தாக்கா கரண்டி, கொதிக்க கொதிக்க இருக்கு. என்னது கொதிக்க கொதிக்கவா? பயப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. வாங்க வாங்க உட்காருங்க. அதுக்குன்னு இவ்வளவு சூடாவா? பொண்ணு ஆற வேண்டாமா? அப்ப உட்காருங்க. டேய் முத்து, காலை கட்டி அப்படி. இப்ப வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல, நான் வர்றேன். ரொம்ப நன்றி. கொஞ்சம் இருங்க, எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? நேத்து கண்ணாடி சீல் குத்துனது எந்த கால்ல? வலது கால்ல. இப்ப இடது கால்ல கட்டி இருக்கு. உள்ள போய் வேலைய பாரு. நான் வரேன் போவாயே. இவருக்கு 2 கால்லயே சூடு போட்டுக்கணும். அத்தா அப்பா இல்லாத புள்ள இந்த தாத்தாவை நினைக்கிறியம்மா? இந்நேரம் நீ சாப்பிட்டியோ இல்லையோ? சுட்டுருச்சே. ஐயோ எரியுதே. ஐயா சாமி, ரொம்ப பசியா இருக்குது, கொஞ்சம் சோறு போடு சாமி. இப்பதான் நாங்களே சோறு வடிக்கிறோம், அதுக்குள்ள என்ன அவசரம்? அண்ணாமலை, பசிக்குதுன்னு கேட்கறேன்ல, ஏதாவது போடப்பா. இவர் ஒருத்தர். நீயா? உன்னை என்ன பண்ற? எங்கிட்ட ஏமாத்துற நீ? சும்மா ஏமாத்தி போட்டேயா? என்ன ஏமாத்துற நீ? வடிவேலு, வடிவேலு, வெங்காயத்தை கரைச்சு மூக்குல வைக்க. ஏண்டா வெடிவேலு, நீ வச்ச வெடி மருந்து ஒன்னே மயக்கிடுச்சு. என்னையே மயக்குதுன்னா மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்?
என்னாச்சு? அது மாங்காய்க்கு கல்லடிச்சேன். அங்க கழுகு அடகாத்துட்டு இருந்தோம் போல இருக்கு, அதுல பட்டிருக்கோம். கழுகு அதிகமா இருக்கிற இடமாச்சே இது. ஏமா உனக்கு ஒண்ணும் ஆகலையே? சுந்தரம் வந்து நல்லதா போச்சு. புறப்படுமா, வாங்க போலாம். சரி, ஓ நீங்க கிளம்புங்க. அது கழுகு உண்டிக்கோள். இதாம்மா மணி 3 ஆச்சு, சாப்பிடுவாங்க. எனக்கும் பசிக்குது. என்னது ஒரு மாதிரியா போகுது? அடியே மங்கம்மா, போன தடவை சந்தைக்கு வந்தப்போ பட்டா சோம்பெல்லாம் வாங்கிட்டு போனேன். என்னதான் இழுத்து அரைச்சாலும் மணக்கவே மாட்டேங்குது போ. ஆமா சின்னம்மா, நல்ல சரக்கா தான் மணக்கும். இப்பெல்லாம் அரசியல இருந்து அத்தனையுமே கலப்படம் தான். நல்லா சொன்னாத்தா. சில பேர் பாக்குறதுதான் பொம்பளை மாதிரி இருக்காங்க, ஆனா நடந்துக்கிறதுலாம் ஆம்பளையும் கெட்டானுங்க. ஆமா, மீச இருந்தா மட்டும் ஆம்பளை ஆயிட முடியுமா? ஆம்பளைனா எல்லா தகுதியும் இருக்கணும். என்ன தகுதி இருக்கு பாக்குறியா? நான் ஆம்பளைக்காக சண்டை போட்டு சும்மா சின்னம்மா. என்ன 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 நீ சும்மா ரெடி என்ன தம்பி, நீ அவதான் வாயாடி கழுதுனா அவட போய் சும்மா வர போய் என்ன நீ போப்பா. என்ன நீ இத விடுங்க அர்த்த வாயாடி வாய முடி சும்மா இரு. ஏக்கா, காமாட்சிய பொண்ணு பார்க்க வரங்களா? நல்ல இடமா? நல்ல வசதியான இடம்தான். அவ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லா தாண்டி அமையும். மங்கம்மா, ஆம்பளை வராக, கொஞ்சம் இறங்கி நில்லுமா. நான் எதுக்கு இறங்கி போனோம்?
ஆம்பளைங்களுக்கு மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருக்கு, அவங்களும் 10 மாசம் தான், நாமளும் 10 மாசம் தான். வேணும்னா எதுக்கு வரவங்களை இறங்கி போக சொல்லு. நாங்கெல்லாம் சொன்னா கேப்பியா? அடியே இறங்கி நில்லுங்கடி. அதான் போங்கடி. வழி விடுறது வெச்ச கால பின்வாங்க மாட்டா இந்த மங்கம்மா. அப்படியா? வந்த வழி திரும்பாதரான்னு சொல்லியிருக்கா எங்க அம்மா. இப்ப வழிய விட போறியா இல்லையா? முடியாது. முடியாது முடியாதுங்கிறது என் பரம்பரைக்கே கிடையாது. சேத்துல விழுந்த செந்தாமரை ஜில்லுன்னு இருக்கா. வா வா வா, பாத்து வா, பாத்து வா, பாத்துமா, பாத்து. ஏ கொண்டிமாட, இனிமேலாவது ஆம்பளைங்க கிட்ட அடக்க உடக்கமா பொம்பளை மாதிரி நடந்துக்க. ஆம்பளையோட பெருமை என்னன்னு உனக்கு தெரியுமா? குழந்தையா இருக்கிறப்ப அப்பா துணை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் துணை, வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்க துணையா இருந்து காப்பாத்துவாங்க. இப்படி உலகம் பிறந்த நாள்ல இருந்து ஆம்பளைங்க துணை இல்லாம பொம்பளைங்க வாழ்ந்தது இல்ல. ஆம்பளைய அண்டித்தான் பொம்பளை. இது விதி. இனிமேலாவது அடக்கமா பொம்பளையா நடந்துக்க. இப்ப நான் பொம்பளைங்கிறத உணர்ந்துட்டேயா? கூப்பிட்டியாக்கா? இல்லையே, நீ படுத்துக்க. அத்தை எப்படி இருக்கீங்க? அத்தையா, என்னடி இது புதுசா முறை வச்சு கூப்பிடுற? இதுல புதுசு என்ன பழசு என்ன வேண்டி கிடக்கு? ஆமா, எங்க அப்பா நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க? அண்ணேனுதான். அண்ணன் மக உங்களுக்கு என்ன வேணும்? மருமக. அப்போ நான் அத்தைன்னு கூப்பிட்டது சரிதானே? அடி ஆத்தி. இங்க பாருங்க அத்தை, இனிமே நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. இன்னையில இருந்து வீட்டு வேலை, காட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். கொண்டாங்க எப்படி. என்ன அத்தை, அசத்திட்டேனா? இந்த மங்கம்மாவே உங்க மருமகளா வரணும்னு தோணுமே, வந்துட்டா போச்சு. அத்தை அவங்க வாராங்க, நீங்களே சாப்பாடு போடுங்க, நான் வாரேன். என்ன கோலம்? ஆஹா, என்னமா இது? இலைகள்லாம் போட்டு சாப்பாடு ஏக தடபடலாம் இருக்கு. என்ன விசேஷம்? நல்ல விசேஷம் தான். வாசனை கமகமான்னு இருக்கு. மா, இப்படிதான் எப்போது அசத்திர சாப்பாடு போடு, பசிக்குது. கைய கழுவிட்டு வாடா. அதுக்கு என்ன, காலையில கழுவியாச்சு, நீ சாப்பாடு போடு. அச்சோ ஏமா கொஞ்சம் இரு. என்னமா இது? முருங்கை மரத்தை முழுசா போட்ட மாதிரி இத்தம் தாண்டி நீ இப்படி செய்ய மாட்டிய? எல்லாம் அந்த சிரிக்கு வேலைதான். எந்த செருக்கி? காய்கறி காரி தான்ப்பா. முழுசு முழுசா போட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னா அதான் போட்டேன். சரி. முருங்கைக்காவது சும்மா கரும்பு மாதிரி இருக்கு. மோ, எனக்கு மாத்திரம் வசதி இருந்துச்சு, தங்கத்தாலே இத சமைச்ச கைக்கு வளையல் போடுவேன். எங்க போவது, வளையல் போட்டே தீர்றேன் பாரு. என்னம்மா இது, சின்ன வாழை இல்லையா? இல்லப்பா, அவரக்கா. ஓ, அம்மா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ இப்படி சமைச்சதே இல்ல. பிரமாதம் போ. எல்லாம் அந்த காய்கறி காரி கைராசி தான். இன்னும் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு பாரு. அம்மா, இந்த சோத்துக்கும் சாம்பாருக்கும் அல்வா முழுகிற மாதிரி இருக்கு. என் கண்ணே பற்று போட்டு இருக்கு. முதல்ல திஷ்டி சுத்தி போடணும், உனக்கு அப்புறமா சுத்தி போடுறேன். இவன் என்ன இங்க பண்றா? அவதான்டா இன்னைக்கு சோறாக்குனா. இதுவா? அநியாயம், அக்கிரமம், நல்லாவே இல்ல. டேய், இப்பதானே லட்டு அல்வான்னு சொன்னேன். அது ஏதோ நீ சமைச்சாங்கிறதுக்காக ஒரு பேச்சுக்காக சொன்னேன். அதுக்காக காலம் பூரா நானே சோறாக்கி போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா?
காலத்துல இவ்வளவு மாதிரி ஒருத்தைய கட்டிக்கிட்டேன்னா நானும் உட்கார்ந்துக்கிட்டு சோறு திம்பேன்ல. யாரு இவளையா? இந்த குண்டி மாட்டையா? ஏமா ஏதாவது நடக்கிற மாதிரி சொல்லுமா. அப்படி சொல்லாதப்பா. ஏதோ தொடுக்குத்தனமா பேசுவா, ஆனா ரொம்ப நல்லவ. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காத இந்த காலத்துல சமைச்சே வச்சுட்டு போறானா பாரேன். சாப்பிடு. எனக்கு பிடிக்கல, வேணாம். சாப்பிடுப்பா. அப்படிங்கிற மங்கம்மா, மங்கம்மா, என்னடி இது? எப்பவும் புள்ளிமான் மாதிரி துள்ளி துள்ளி ஓடுறவா இன்னைக்கு என்னடானா பெரிய குளத்து பெரிய தேர் மாதிரி அசைஞ்சு போறாளே. மங்கம்மா, அடியே மங்கம்மா, பவுசு வந்துட்டா பட்ட பகல்ல கண்ணு மண்ணு தெரியாதான். தங்கத்தாலே இத சமைச்ச கைக்கு வளையல் போடுவேன். எங்க போவது? வளையல் போட்டே தீர்றேன் பாரு. போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கு. முகம் வேற வாடி இருக்கு. என்னாச்சு அத்தா? மேலுக்கு சுகம் இல்ல, ஒரு வடியா வருது. நீங்க மட்டும் தனியாவா இருக்கீங்க? ஆமா. அவங்க எங்க போயிருக்காங்க? கருணக்கிழங்கு செடிக்கு மருந்தடிக்க போயிருக்கேன். சாப்பிட்டாங்களா? இல்லையே. ஏன்? நீதான் சும்மா இருந்தனாக்க சொனதாட வச்சுட்டியே. பழைய கஞ்சி இருக்கு, குடிச்சிட்டு போடான்னு சொன்னேன். கஞ்சி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு போயிட்டேன். சாப்பிடாம வேலை செஞ்சா உடம்பு என்னத்துக்காகும்? அட நீ சும்மா இருமா. அப்படி பட்னி கிடந்தாத்தேன் ராத்திரிக்கு கருவாடு மொச்சப்பயிறு இல்லைன்னா மீன் குழம்பு வச்சேன்னா வக்கனையா வசமா ஒரு பிடி பிடிப்பேன். ராத்திரி வரைக்கும் பட்னியாவா இருப்பாங்க? சோறு கொண்டு வந்திருக்கேயா? வந்தட்டாயா? வந்து சாப்பிட்டுட்டு போய் அப்புறம் வேலை செய். ஏய், இடம் மாதிரி வந்துட்ட புள்ள. உன் சோத்த திங்க வேண்டியவன் நான் இல்ல, வேற ஆளை பாரு போ. நான் ஒண்ணு உனக்காக சமைச்சு கொண்டாடல. கஷ்டப்பட்டு உழைக்கிறியே, சாப்பிட்டு வேலை செய்யட்டும் உங்க அம்மா தான் கொடுத்து விட்டாங்க. ஏய், என்ன இழிச்சவன் நினைச்சியா? நேத்து என் வீட்டுக்கு வந்து எனக்கு சமைச்சு நான் அதை சாப்பிட்டு நான் என்ன கதியானு எனக்கு இல்ல தெரியும். பார், உன் சோத்தையும் பிடிக்காது உன்னையும் பிடிக்காது போ. ஐயோ, உனக்கு தெரிஞ்சு போச்சா? சரி, உனக்கு அதான் சமைச்சு கொண்டாந்தேன்னு வச்சுக்கேன். வந்து சாப்பிட்டு பாரு, பயங்கரமா அசத்தி இருக்க. ஏய், நான் ஒண்ணு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையில, சும்மா போவியா? எவ்வளவு பிரியப்பட்டு கொண்டாந்த, ரொம்ப தான் பெதட்டிக்கிறிய. ஏய், ஏண்டி அலையிற? உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. உன் பேச்ச கேட்டாலே இலவம் மஞ்சு தீ பிடிச்சி எரியிற மாதிரி என் உடம்பெல்லாம் எரியுது. இடத்த காலி பண்ணு. உன் மேல நான் உசிரியா வச்சிருக்க, என்ன ஓட ஓட விரட்டுறிய. இதோ உன் முடிவா? ஏய், ஒரு தடவை சொன்னாலும் அதுதான் முடிவு, 1000 தடவை சொன்னாலும் அதுதாண்டி முடிவு. ஓடி. நீதான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டல. அதுக்கு மருந்து எடுத்து குடிச்சிட்டு அடி பாவி, அறிவு இருக்க உனக்கு? ஏண்டி குடிச்சாத? வாழ்றதுதான் உன்னோட வாழ முடியல, சாவறதாவது உன் மடியில சாவற பாரு, அது போதையா எனக்கு. விஷத்தை குடிக்கிற அளவுக்கு உனக்கு என்னடி ஆச்சு? புசுறேன கொண்ட என்ன பணியாரம் நினைச்சியா? இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாமே அப்படிதான் நினைக்கிறாங்க. அம்மா தாயே, இனிமே எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி மடத்தனத்தை பண்ணிவிடாத. நாங்கெல்லாம் ஒரு நாள் கரங்கி போயிட்டோம். என் மவளை காப்பாத்திய. ஆத்தக்காரிக்கு புத்தி மட்டுங்கிறது சரியா போச்சு. குடிகாரனுக்கு மவளா பிறந்து குடும்ப பாரத்தை தாங்கினா மனசு பாரம் தாங்காம மருந்து குடிச்சிட்டா போல இருக்கு. ரொம்ப அருங்காத்தா, நல்லபடியா மருந்து கொடுத்துருக்கேன், சௌரியமா போயிடும். ஐயா, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சுதாரணமா பாத்துக்கீங்க. அவர் வேணாம், அம்மா நீ போய் விட்டுட்டு வா.
என் கண்ணு ஆம்பளை புள்ள மாதிரி இருந்து பெத்த அப்பனையும் தங்கச்சியும் தம்பியும் துணிஞ்சு நின்னு காப்பாத்துறவ நீ. அப்படிப்பட்டவ இந்த மாதிரி காரியத்தை செய்ய உன் மனசு எப்படி துணிஞ்சுது? உனக்கு எனக்கு இருக்கா பிடிச்சு போச்சு? சொல்ல, ஏன் இப்படி செஞ்ச? என் சின்னம்மா, நான் சின்ன வயசுல இருந்து நினைச்சதை அடையாம விட்டுருக்கேனா? அப்படி நான் நினைச்சது கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உசுரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அடி பாவி, அப்படி என்ன நினைச்ச? தங்கைய மாமா மேல நான் உசுரைய வச்சிருந்தேன். அவர் என்ன கட்டிக்கு வரணும் கனவு கண்டேன். அந்த என் நினைப்புல மண்ணு விழுந்துருச்சு. அவருக்கு என்ன பிடிக்கலையா? என்ன கண்டாலே உடம்பெல்லாம் பத்திட்டு எரியுதான். என் மனசுக்கு பிடிச்சவருக்கு என்ன பிடிக்காதப்போ நான் எதுக்காக உசுரோட இருக்கணும்? அதுக்காக இப்படியா? நீ உசுரோட இருந்தாதானே ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் தங்கையாவே நீ கட்டிக்க முடியும். நீ செத்து போயிட்டா அது நடக்குமா? இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ண மாட்டேன்னு சொல்லு. சொல்லடி. சரி சின்னம்மா, தங்கைய மாமா என்ன கட்டிக்கலனாலும் பரவாயில்ல. என் தங்கச்சி தம்பி என் அப்பனுக்காக காலம் பூரா கண்ணியா இருந்து காப்பாத்துற. யாரு? சித்திரவேலு மக்களா? என்ன ஆட்டுக்குட்டியோட வந்து நிக்கிறீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கிறுக்கு பையன் மக்களா? நான் தனியா தானடா இருக்கேன், வந்து பேசுங்க வாங்க. போமா, போய் அப்படி வை. என்னடா அது? தேங்காய் பழம், என்ன சமாச்சாரம்? என்ன விசேஷம்? அது வந்து சம்பந்த பேச வந்திருக்கோம். சம்பந்தமா? என்னடி சொல்ற? ஆமா சார், எங்க அக்கா உங்க மகன் மேல உசிரியா வச்சிருக்கு. அவர் தான் கட்டி பண்ணு ஆசையா இருக்கு. முறைப்படி சம்பந்தம் பேசிக்க எங்க அம்மா உசுரோட இல்ல. எங்க அப்பா இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான். தாய்க்கு தாயா வளர்த்த எங்க அக்கா நல்லா இருக்கணும். அதனாலதான் நாங்க சம்பந்தம் பேச வந்திருக்கோம். பணத்தை பார்த்து தாலி கட்டுறதை விட இந்த காலத்துல பணத்தை பார்த்துதான் தாலியை கட்டுறாங்க. அதுக்காக எங்களால சீதனம் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஏதோ எங்க கிட்ட இருந்த ஆட்டை சீதனமா கொண்டு வந்திருக்கோம், வச்சுக்கங்க. அதுவும் பத்தலன்னா நாங்க இருக்க வீட்டையும் எங்க மலைக்காட்டையும் உங்களுக்கே கொடுத்துடுறோம். எங்க அக்காவுக்கு உங்க மகனை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. எழுந்துருங்க மக்களா, அழாதீங்கப்பா, அழாதீங்க. வீட்டுல யாரும் இல்ல? பார்த்தா தெரியுதுல்ல வீட்டுல யாரும் இல்லன்னு. அது தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். எக்கு தப்பா எதுவும் நினைச்சுக்காத. வைத்தியரமா மருந்து கொடுத்தாங்க, அது ஒழுங்கா வேலை செய்தான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். மருந்து சாப்பிட்டியா? இல்ல. ஏதாவது அறிவு இருக்க? உடம்பே நான் வருது. மனசுல நினைச்சவங்களுக்கு என்ன பிடிக்காதப்போ இந்த உசுறு உடம்புல இருந்து என்ன பிரயோசனம்? என்ன பிரயோசனமா? என் வாய்க்கு ருசி ஆக்கி போட ஒரு ஆள் வேணாமா? உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா வேற ஆளை பாத்துக்கிறேன். என்னையா சொல்ற? நெசமாவா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இது வேற சீக்கிரம் சமைச்சு சூடாரத்துக்குள்ள தோட்டத்துக்கு எடுத்துட்டு வா. ஐயோ, உனக்கு என்னையா பிடிக்கும்? எனக்கு ஒண்ணு பிடிக்கும். உனக்கு பிடிச்ச எல்லாமே எனக்கு பிடிக்கும். இன்னைக்கு நம்மால் வரட்டும். அப்படியே வசன மழையா பொழிஞ்சு ஆளை பிளாட் ஆக்கிறேன். உனது வருகைக்காக வழிமேல் வெளிவைத்து சிவந்த எனது விழிகளுக்கு பதில் சொல்லிவிட்டு செல். உனது வரவை எதிர்நோக்கி நடந்து நடந்து 2 சென்டிமீட்டர் தேய்ந்த எனது ஷூவிற்கு பதில் சொல்லிவிட்டு செல். இல்லையே நினைத்தேன் வந்தாய் 100 வயது. இது சொல்றதுக்கு தான் அர்ஜென்ட்டா வர சொன்னீங்களா? கவியரசு கம்பன் லாங்குவேஜ்ல வர்ணிக்கணும்னு அதை சொல்லணும் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா உள்ள பார்த்த உடனே உள்நாக்கு ஒட்டிக்கிறது. உள்நாக்கு மட்டும்தானா? காதலிக்கும் போது இப்படி பேசி எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சாந்தி முடிச்சப்போ நல்லா படுத்து தூங்குவீர். அதுக்கு தான் சொன்னேன் சாக்லேட் ஒர்க். ரொம்ப கரெக்ட். என்னங்க இப்பதானே சொன்ன சாக்லேட் ஒர்க் மோர். இப்ப ஐ ஆம் a manufacturer.
பியூட்டிஃபுல் சீனரி எல்லாம் இருக்கு, நான் கொஞ்சம் போட்டோ எடுக்கணும். தியாகு நிறுத்து. தியாகு நீ திரும்பி வரும்போது நான் இங்கே நிக்கிறேன், என்ன பிக்கப் பண்ணிக்க. ஓகே பாய். தனக்கு தானே பேசிக்குது, இஷ்டத்துக்கு பாட்டு பாடிக்குது. ஆமா ஆமா, நான் அப்படிதான் நினைக்கிறேன். என்னடி நின்னுட்ட? காசு கீழே விழுந்துச்சு, அதை தேடிட்டு இருக்கேன். நீ வந்து தேட. பேர் சொன்னாதான் வழி கிடைக்கும். நித்யா. லவ்லி நேம். என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? நில்லுங்க. யார் நீங்க? நான் சந்துரு, பிகாம். யாரா இருந்தா எனக்கு என்ன? தள்ளி நில்லுங்க. நீங்க எடுக்கடி முள்ள. ஏய் கிட்ட வந்தீங்க தொலைச்சிடுவேன். முள்ள சரியா எடுக்கலனா தனமாயி செப்டிக் ஆயி மேல மேல போய் கடைசில உயிரே போயிடும். எவ்வளவு பெரிய படி படிச்சுட்டு வந்திருக்க? விளையாடுறீங்களா? தலை உட்காரு, காலை நீட்டு. உயிர் போயிடுமா மேடி? அப்ப நீங்களே எடுங்க. என்னங்க சுத்தமா உட்கார்ந்துட்டீங்க? மணிக்கணக்கா முள்ள எடுக்க போறீங்களா? இது எவ்வளவு பெரிய சமாச்சாரம். முள்ளாச்சே முள்ளு. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு போச்சு. முள்ளு முள்ளு மேஸ்திரி. தம்பி இதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் உதவாது. நீங்க முழுசா மெட்ராஸ் போய் சேர மாட்டீங்க. என்ன மேஸ்திரி? என்ன மேஸ்திரியா? இந்த மாதிரி ஜாதிகார பொண்ணோட கைய பிடிக்கிறீங்க, காலை பிடிக்கிறீங்க. அது இல்ல மேஸ்திரி, பாவம் அந்த பொண்ணு கால்ல முள்ளு குத்திருச்சு எடுத்தேன். நீங்க ஏன் அந்த முள்ள எடுக்கிறீங்கன்னு கேக்குறேன். தம்பி இந்த மாதிரி ஜாதிகார பொண்ணோட கால்ல முள்ளு குத்திச்சுன்னு வைங்க, வெளியூருக்காரங்க நம்ம தொட்டு எடுக்க கூடாது, கொண்டுகிட்டே போகணும்னு விட்டுற வேண்டியதுதான். ஏன்னா சட்டம் அப்படி. என்ன மேஸ்திரி? என்ன மேஸ்திரி? வெங்காய மேஸ்திரி. தம்பி இந்த ஊர் கட்டுப்பாட்டை பத்தி உங்களுக்கு தெரியாது. அம்மா இருங்க இருங்க. அதாவது இந்த ஊர் ஜாதிகார பொண்ணு மனசுடைஞ்சு ஆத்தல குதிச்சு தற்கொலை பண்ணிக்குதுன்னு வைங்க. ஐயோ இருங்க தம்பி. அம்மா வெளியூருக்காரங்க நாம அந்த பொண்ணை தொட்டு தூக்க கூடாது, ஆத்தோட போட்டோன்னு விட்டுற வேண்டியதான். ஐயோ அப்பாடி. என்ன ரெண்டாவது சட்டம் பிடி. என்ன இது அக்கிரமமா இருக்கு? அக்கிரமமா? எழரத்தத்துல பேசுறீங்க தம்பி. பயங்கரமான கதை ஒண்ணு. ஞாபகப்படுத்தி சொல்லு தம்பி. தம்பி கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த மாதிரியான ஜாதிக்கார பொண்ணு பேரு ஜானகி. அந்த பொண்ணு கிட்ட வெளியூருக்கார பழக ஆரம்பிச்சான். அவ்வளவுதான், அடுத்த நாள் ஒரு காலை வெட்டி விட்டானுங்க. பாவம் அந்த பையன் இப்ப விந்தி விந்தி நடக்கிறான். ஏன் தம்பி தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கு அந்த விந்தல் தேவையா? இந்த கட்டுக்கதைய என்ன நம்ப சொல்றீங்களா? கொஞ்சம்
நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். நீங்களா குளிச்சிட்டு அப்புறமா வாங்கடி. அங்கே நில்லுங்க. அவங்க நம்மள பாத்துருவாங்க. நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். கை கொடுக்கவே இப்படி வெக்கப்படுறியே, இன்னும் எவ்வளவோ இருக்கே. இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நான் ஓடி போயிடுவேன்.